இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, இயேசுவின் இறுதி ஜெபம். நான் அவர்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன், அவர்களுக்கு முழுமையான வலுவையும் வல்லமை நான் கொடுக்க வேண்டும் என்ற மென்மை உணர்ந்த ஆண்டவர் ஜெபத்தின் தன்மையை, தனது இறுதி ஜெபத்தின் வழிகாட்டுதலை சீடர்களுக்கு தருவதை நற்செய்தி உணர்த்துகிறது. அந்த இறுதி ஜெபம் எதை மையப்படுத்துகிறது என்று வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சீடர்களின் பணிவாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆவலோடு இயேசு வானக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்து நமக்கு முழுமையாக சொல்ல விரும்புகிறது. சீடர்கள் உலகில் இருந்து கொண்டே உலகை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புவதை நற்செய்தி சொல்லுகிறது. ஆகவே தீயோனின் ஊடுருவலிலிருந்து கடவுள் அவர்களை காத்தருள வேண்டும் என்று அழகாக அவர் ஜெபிக்கிறார். இது ஒரு இறுதி ஜெபமாகவே பார்க்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டவர்கள், மனித அறிவு என்பது அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையாக உள்ளடக்கியது அல்ல. மனித அறிவுக்கு புறப்படாத பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, நடைமுறையில் எது உகந்தது எது உகந்ததல்ல என்ற தெளிவில்லாத விஷயத்தை நாம் அதில் உட்படுத்தலாம். உலகில் எது நல்லது எது கெட்டது என்ற முழுமையான அறிவு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமே மனிதர்களுக்கு இருக்கிறது. இதுதான் யதார்த்த உண்மை. சீடர்களிடமும் இந்த ஆற்றல் முழுமையாக இல்லை. ஆகவே நற்செய்தியில் பல இடங்களில் சீடர்கள் புரியாமல் சிலவற்றை பேசுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தனது பாடுகளை பற்றி முதல் முறை சீடர்களுக்கு அறிவிக்கும் போது பேதுரு அவரை தனியே அழைத்து, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்று மத்தேயு 16:28 அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவரை இவ்வாறாக கடிந்து கொள்ளுகிறார். நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய், கண்முன்னே நில்லாதே சாத்தானே என்று மத்தேயு 16:23 அவர் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நீ விண்ணுலக சார்ந்தவை பற்றி எண்ணாமல் மண்ணுலக சார்ந்தவை பற்றி எண்ணுகிறாய் என்று கூறுகிறார். இது போன்ற சீடர்கள் தெளிவில்லாமல் தவித்த பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அன்புமிக்கவர்கள், எத்தனையோ முறை பலவிதமான சோதனைக்கு உட்படுகிற பொழுது கூட அவர்கள் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிற ஒரு தருணம், புரிந்து கொள்ளாத பலவிதமான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாகதை பார்க்கிறோம். இயேசு அவர்களோடு இருக்கும் வரை எது இறைவனுக்கு உகந்தது எது உகந்ததல்ல என்ற வழியில் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை விட்டு அவர் பிரிய போகிறார் என்ற தருணம் வருகிற வேளையில் தீயோனின் ஆதிக்கம் அவர்களை தாக்காமல் அவர்கள் கடவுளால் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்ற சித்தத்தை ஜெபத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நாமும் அன்றாட தீயோனின் ஊடுருவலுக்கு வாய்ப்பு பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து சதா இறைவனின் பராமரிப்பை விட்டு பிரியாமல் இருக்க கவனமாயிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு உணர்த்துகிறார். அவரோடு இணைந்திருப்போம், அதுதான் வாழ்வின் அர்த்தங்களை தரும். அவரின்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே வாழ்வில் ஒவ்வொரு தருணமும் அவரோடு இருக்க முயற்படுங்கள் என்றால் ஜெபத்தின் தன்மை உங்களை வாழ்வில் வழிநடத்தும். எனவே வாழ்க்கையிலே குடும்பத்திலே எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெபத்தில் ஒன்றிருங்கள், வாழ்வு ஆசி. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் தன்மைகளும் சீடர்கள் புரிந்து கொண்டு உமோடு நிலைத்தென்றது போல நாங்களும் அந்த தன்மை நிலைத்து நின்று உமது பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.